ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் மற்றும் நூலாசிரியர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 டெஸ்ட் வந்து வச்சுட்டோம். ஸோ இது வந்து பார்ட் 2 டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கான மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பி.ச. குப்புசாமி. இவர் தான் வந்து ஜெயகாந்தனோட பல்லாண்டு அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பாரு. செகண்ட் கொஸ்டின், தேவாரம் நூலை இயற்றியவர் யார்? தேவாரம் நூலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, சுந்தரர். தேர்ட் கொஸ்டின், பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கௌரன். ஸோ இவர் தான் வந்து பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர். ஃபோர்த் கொஸ்டின், கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கார்மேக கவிஞர். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். ஃபிஃப்த் கொஸ்டின், குணசித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியவர் யார்? குணசித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். சிக்ஸ்த் கொஸ்டின், கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ஜெயங்கொண்டார். செவன்த் கொஸ்டின், ஊசிகள், குக்கு, மூன்றும் ஆறும் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? ஊசிகள், குக்கு, மூன்றும் ஆறும் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, மீ ராசேந்திரன். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் பாருங்க. நந்தீஸ்வரர் கன்னி என்னும் நூலை இயற்றியவர் யார்? நந்தீஸ்வரர் கன்னி என்னும் நூலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. இவர் தான் வந்து நந்தீஸ்வரர் கன்னி அப்படிங்கிற நூலை வந்து இயற்றியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நைன்த் கொஸ்டின், அயோத்திதாசர் எழுதிய நூல் எது? அயோத்திதாசர் எழுதிய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, புத்தர் சரித்திரப்பா. இதுதான் வந்து அயோத்திதாசர் எழுதிய நூலாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின் பாருங்க. திருவெம்பாவையை இயற்றியவர் யார்? திருவெம்பாவையை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மாணிக்க வாசகர். திருவெம்பாவையை இயற்றியவர் மாணிக்க வாசகர். 11th கொஸ்டின், மீதம் இருக்கும் சொற்கள் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? மீதம் இருக்கும் சொற்கள் அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வெண்ணிலா. 12வது கொஸ்டின், இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இந்திய இலக்கணம் கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, சேவை சண்முகம். 13வது கொஸ்டின், தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ஈரோடு தமிழன்பன். 14வது கொஸ்டின், வணக்கம் வள்ளுவம் என்னும் நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? வணக்கம் வள்ளுவம் என்னும் நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, ஈரோடு தமிழன்பன். 15வது கொஸ்டின், நிலை பெற்ற சிலை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நிலை பெற்ற சிலை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தமிழ் ஒளி. 16வது கொஸ்டின், வீராயி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வீராயி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, தமிழ் ஒளி. 17வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது தமிழ் ஒளி இயற்றிய நூல் அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது தமிழ் ஒளி இயற்றிய நூல் அல்ல? ஆப்ஷன் ஏ பாருங்க, கவிஞனின் காதல். பி, மே தினமே வருக. சி, சூரியகாந்தி.
டி வந்து கண்ணப்பன் கிளிகள். ஸோ இதுல வந்து தமிழ் ஒலி இயற்றிய நூல் வந்து எது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் சி சூரியகாந்தி. 48வது கொஸ்டின் திருத்தொண்ட தொகை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? திருத்தொண்ட தொகை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் இ சுந்தரர். 19வது கொஸ்டின் திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி நம்பியாண்டார் நம்பி. 20வது கொஸ்டின் பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சேக்கிழார். 21வது கொஸ்டின் தண்ணீர் தண்ணீர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தண்ணீர் தண்ணீர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி கோமல் சுவாமிநாதன். 22வது கொஸ்டின் தண்ணீர் தேசம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தண்ணீர் தேசம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி வைரமுத்து. 23வது கொஸ்டின் வாய்க்கால் மீன்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வாய்க்கால் மீன்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி வே இறையன்பு. இவர் தான் வந்து வாய்க்கால் மீன்கள் என்னும் நூலோட ஆசிரியர். 24வது கொஸ்டின் மழைக்காலமும் குயிலோசையும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மழைக்காலமும் குயிலோசையும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி மா கிருஷ்ணன். 25வது கொஸ்டின் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் என்னும் உண்மைகளும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி மா அமரேசன். 26வது கொஸ்டின் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ஆ தட்சிணாமூர்த்தி. 27வது கொஸ்டின் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி மா ராசமாணிக்கனார். 28வது கொஸ்டின் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி கா ரத்னம். 29வது கொஸ்டின் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி கா ராஜன். 30வது கொஸ்டின் தமிழர் சால்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் சால்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி சு வித்யானந்தன். இவர் தான் வந்து தமிழர் சால்பு என்னும் நூலோட ஆசிரியர். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.